அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, இந்திய தேசத்தின் தலைவியாக, நாளைய இந்திய பிரதமராக, தமிழ்நாட்டு முதல் பெண்மணி, தமிழ் பேசக்கூடிய இந்திய பிரதமராக, என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் இலவசமான கல்வி, இலவசமான மருத்துவத்தை முழுமையாக்கப்பட வேண்டும். வரியில்லா தேசமாக இந்திய தேசத்தை உருவாக்கும் திட்டம், விவசாயம் சார்ந்த, தொழில் சார்ந்த, உற்பத்திக்குரிய, விளைச்சலுக்குரிய, வேலைக்குரிய அனைத்துமே முழுமையாக வரி நீக்கம் செய்யப்பட்டு வரியில்லா தேசமாக இந்திய தேசத்தை உருவாக்கும் திட்டம், வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதற்குரிய தரமான பொருளுக்கு முழுமையாக வரி நீக்கம் செய்யும் திட்டம், நம்மளுடைய வர்த்தகத்தை மேலை நாடுகளுக்கு மேலோங்க செய்வதற்குரிய ஒரு நல்ல திட்டமாகவும், நம்மளுடைய பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தப்படும் அனைத்து மக்களும் முறையாக வருமான வரி சான்றிதழ் பதிவு செய்து கொள்ளும் திட்டம் இலவசமாக நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது ஒரு கட்டாய சட்டமாக்கப்படும். இன்றைக்கும் வெளிநாடுகளுக்குரிய வர்த்தகத்தை மேலோங்க செய்வதற்குரிய எந்த ஒரு பங்களிப்பு கொடுக்காமல், நம்மளுடைய அரசியல் ரீதியாக பினாமி நிறுவனங்கள் மூலம் இறக்குமதிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு நம்மளுடைய அனைத்து மக்களையும் மிகப்பெரிய அளவில் வஞ்சித்து கொண்டிருக்கும் அனைத்துக்கும் மாற்றாக வெளிநாடுகளிலிருந்து நமக்கு வரக்கூடிய இறக்குமதி முழுமையாக தரமான பொருளுக்கு முழுமையாக வரி நீக்கம் செய்யப்பட்டு, நம்மளுடைய விவசாயம் சார்ந்த, தொழில் சார்ந்த அனைத்தையுமே வெளிநாடுகளுக்கு வர்த்தகம் செய்வதற்குரிய சந்தைப்படுத்தும் திட்டம், வெளிநாடுகளுக்குரிய நம்மளுடைய தொழிற்சாலை நிறுவனத்துக்குரிய உரிமம் முழுமையாக அந்த தேசத்துக்குரிய அங்கீகாரம் பெற்று, நம்மளுடைய இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்குரிய நல்ல வேலை வாய்ப்புகள், பங்களிப்பு, தொழில் சார்ந்த ஒரு நல்ல தீர்க்கமான ஒரு எதிர்காலத்தை கூட்டமைப்பு தொழில் மூலம் மேலை நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கும் திட்டமாக நம்மளுடைய பாதுகாப்பாளர் சட்டம் முறைப்படுத்தப்படும். மேலை நாடுகளில் தொழில் ரீதியாக தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்துக்குரிய அரசினுடைய நேரடி கூட்டமைப்பாக கொண்டு போய் சேர்க்கும் திட்டமாகவும், அங்கு இதற்குரிய பிரத்யேக அமைப்புகள் உரிமம் பெற்று ஒரு நல்ல அந்த தேசத்துக்குரிய தரமான பொருளை கொண்டு போய் சேர்க்கும் ஒரு நல்ல சந்தைப்படுத்தும் திட்டமாகவும் நம்மளுடைய பாதுகாப்பாளர் சட்டம் முறைப்படுத்தப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.